ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கேரளாவே மறுபடியும் ஒரு விஷயம் திருப்பி போட்டிருக்கு நான் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, விஷ்ணுஜா அப்படிங்கிற அவங்களுடைய தற்கொலையா இல்லை கொலையா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் போலீஸ் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்களா இல்லை தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது போன்ற விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான வரதட்சணை கொடுமைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டு பயங்கரமாக நிறைய சட்டங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனில் கொண்டு வந்தாலுமே மறுபடியும் ஆங்காங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரையும் சரி, இந்த வீடியோலாம் பார்க்குற, இந்த செய்தியை கேட்குற பெண் வீட்டார்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு பயத்தை தான் கலக்கத்தையும் உண்டாக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரவீன் 32 வயசு, சரிங்களா, ஆண் செவிலியராக இருக்கிறார். அதாவது மேல் நர்ஸ். இவர் பார்த்திங்கன்னா கேரளாவில் மஞ்சேரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணுஜா 26 வயது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா மலப்புரம் பகுதியை சேர்ந்தவங்க. மே மாதம் 2023 இவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான் நடக்குது. லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச்டு மேரேஜ். இதில் பிரவீனுக்கு பெரிய விருப்பம் இல்லை இந்த மேரேஜில். காரணம் பார்த்திங்கன்னா இவனுடைய கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இவனுடைய கண்டிஷன்ஸ், இவனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தனக்கு வர ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப புஷ்டியாக ஜப்பியாக இருக்கணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவருக்கு இருந்தது. ஸோ இவருடைய ஒரு கவர்மெண்ட் மேல் நர்ஸுங்கிறதுனால இவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. எதிர்பார்ப்புகள் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வரதட்சணை அதிகமாக வாங்கணும், கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இதற்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய கல்யாணம் நடக்குது. இதில் நம்ம தம்பனையில் வச்சுருப்போம் ஃபோட்டோ, போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பிரவீனுடைய ஃபோட்டோவும் பாருங்கள். அந்த பெண் விஷ்ணுஜா இருக்காங்களே, விஷ்ணுஜா அவங்களையும் பாருங்கள். இதில் யார் அழகாக இருக்காங்கன்னு பாருங்களேன். நான் இந்த நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை நான் பார்க்க உடனே இது என்னடா அது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி இவனுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காங்க. இவன் தான் அவன் கால் தூசிலாம் பெற மாட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெண்ணை உருவ கேலி பண்ணி ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பயங்கரமாக மன உளைச்சல் ஆக்கியிருக்கான். இது போக பார்த்திங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் பயங்கரமாக துன்புறுத்தல் பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப இப்போ இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சகிக்கவே முடியல. யோசித்து பாருங்கள், அந்த ஃபோட்டோவை நீங்கள் மறுபடியும் பாருங்களேன், ஜீரணிக்கவே முடியல. அவன் பொண்ணு கிடைக்காம உட்காந்துருக்கோம். நல்ல பொண்ணு, வேலைக்கெல்லாம் போவேண்ணா, நல்ல பொண்ணா, குடும்பத்தை நம்மளை பார்த்துக்கிற ஒரு பொண்ணா, குணசாலியான பொண்ணா. அவன் தவமாக இருக்கிறானுங்க 90s கிட்ஸ்லாம். அதில் நானும் ஒருத்தன் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்குறப்ப எல்லாம் இந்த மாதிரி இவங்க நாயெல்லாம் அடித்து தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு கையில் பூமாலை கிடச்சா என்ன பண்ணோம் அப்படின்னு. அதை பிச்சு தான் போடும். அந்த மாதிரி தான் ஆகிருக்கு இன்றைக்கி நிலமை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வகையில் பெற்றோர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நல்ல வேலையில் இருக்கானா, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கானா, எந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் இருக்கானா, ஓகே. அழகாக இருக்கானா, ஓகே, அப்போ இவனுக்கு கட்டி கொடுத்துடலாம். நல்ல கேரக்டர் இருக்கா, சக மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக சரி பெண்களாக இருக்கட்டும், மரியாதை கொடுத்து பேசுகிறானா, பொறுமை இருக்கா,
இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி கொடுங்க தயவுசெய்து. பெண் கொடுக்குறப்ப நல்ல வேலையில் இருக்கான் பையன், நல்லா அழகாக இருக்கான் அப்படின்னு நினச்சி மட்டும் பெண்ணு கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படிப்பட்ட கோமாளிப்பலை வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அந்த பெண்களை இது பண்ணியிருக்கிறானுங்க. வரதட்சணை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர தொல்லை. இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஜாப் தான், இல்லைன்னு சொல்லலை, கலெக்டராக இருக்கவங்க கூட அந்தளவுக்கு பில்டப் கொடுக்க மாட்டானுங்க. இவன் பாருங்கள், ஒரு மேல் நர்ஸு தான் ஆக்சுவலாக. இவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு மேல் நர்ஸ். ஓகே, அதில் இருந்துக்கிட்டு அவன் வரதட்சணை எதிர்பார்க்குறது ஓகே தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வேண்டாத வெறுப்பாக அந்த பெண்ணை உருவ கேலி பண்ணுறான், சித்திரவதை பண்ணுறான், உடல் ரீதியாக மன ரீதியாக. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட சுற்றி இருக்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரு பொண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பையனை சுற்றி இருக்கிறாங்க பாரு, அந்த குரூப்பு இவங்கெல்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க. இந்த நாத்தனார்கள், அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன், இவங்களுடைய உணவுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் சேர்ந்து இந்த பெண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க, சித்திரவதைப்படுத்திருக்கிறானுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறானுங்க. ஏன்னா இவன் இருக்கிறது ஒரு ஏரியா, அந்த பெண்ணுடைய ஊர் வந்து மலப்புரம். அப்படிங்கிறப்ப இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து தெரியாமே இருந்திருக்கு. இவன் இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிட்டுமே அந்த பெண் வந்து வீட்டுக்குள்ள அவங்க சொல்லலை, அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, வரதட்சணை கேட்டு கூடுதலும் பண்ணுறாங்க, என்னுடைய உருவே கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஜனவரி 30 பிரபீன் வீடு எலக்கூர், அது திரிக்கலங்கோட் அப்படின்ட்டு இருவரும் அந்த ஊரில் இருவருக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடக்குது. காலை 11 மணி இவர் வந்து தேட்டர் கிளம்பிட்டான். மாலை 5 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தன் கம்பியில் விஷ்ணுஜா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஜனவரி 30 பிரபீன் வீடு, அது ஏதோ எலக்கூர் திரிக்கலங்கோட்டா என்னமோ ஏதோ ஒரு ஏரியா. இதில் இந்த ஏரியாவில் இருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பயங்கர சண்டை நடந்திருக்கு, பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டுருக்கு. கடைசியில் என்ன பண்ணுறான், அவன் கூலாக 11 மணி ஷோ போயிட்டான் தேட்டருக்கு. இங்கே மாலை 5 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண் வந்து ஒரு முன்கோபத்தில் தூக்கில் தொங்கிட்டாங்க. யோசித்து பாருங்கள். இப்போ இந்த விஷ்ணுஜாவின் அக்காவுக்கு, அந்த இறந்து போனாங்கள்ல, தற்கொலை செய்து கொண்டாங்கள்ல, அவங்களுடைய அக்காவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு. என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்களுடைய சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க, அவங்க அந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையா, ஸோ தயவுசெய்து போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கால். அது வந்து அந்த வீட்டை சுற்றி பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ அந்த குடும்பம் என்ன பிளான் பண்ணிச்சு அப்படின்னா, இது வந்து போலீஸ்லாம் வந்து பார்க்குறப்ப இது வந்து இதெல்லாம் பாடியில் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது வந்து இந்த பெண் வந்து உங்களுக்குள்ள குடும்ப சண்டைனால் தற்கொலை பண்ணியிருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரணை போய்கிட்டுருக்கப்ப விஷ்ணுஜாவினோட 2 கையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா வெட்டு இருந்திருக்கு, கீறின காயம். அப்போ வந்து போலீஸ்க்கு டவுட், என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அந்த 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே போகவே இல்லை. இன்னொன்று, இதை வழக்கு பதிவு செய்து என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து இயற்கையான மரணம் கிடையாது, இது ஒரு மர்டர்ன்ற மாதிரி பதிவு செஞ்சுட்டாங்க.
இதுக்கு இடையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார், அந்த பெண் வீட்டாரும் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து இந்த மரணத்தில் வந்து சந்தேகம் எங்களுக்கு இருக்குது, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பிரவீன் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேஸ் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. வாசுதேவன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுஜாவின் அப்பா. வேலை, இது அழகு வேலை, இது ரெண்டும் என் பொண்ணுக்கு இல்லையா, இதை சொல்லியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் டெய்லி அடித்து துன்புறுத்திருக்கிறான். இது முன்பே எங்களுக்கு தெரியாது, மரணம் பிறகு தான் தோழிகள் மூலம் அறிஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசுதேவனுங்கிறவர் அந்த விஷ்ணுஜாவினோட அப்பா. அழகு இல்லையா, இந்த பெண்ணுக்கு வந்து அழகு இல்லையாம்மா. அவர் அந்த ஷாருக்கான் சொல்லியிருக்காரு, அந்த நாய் சொல்லியிருக்கிறான், மனெல்லாம் ஓட விட்டு கையை காலை உடச்சி விட்டா தான் கரெக்டாக இருக்கும். அவன் சொல்லியிருக்கிறான் அழகு இல்லையாம்மா, இன்னொன்று வேலையும் இல்லையாம்மா. அதனால் அவன் வந்து அடித்து துன்புறுத்திருக்கிறான் பயங்கரமாக, டெய்லியும் சண்டை நடந்திருக்கு. இது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறார். இந்த மரணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் தான் அவங்க தோழிகள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விஷ்ணுஜா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நான் தாம் சந்திக்கிற கஷ்டங்களை துன்புறுத்தல்களை வந்து வீட்டில் வந்து சொல்கிறதே கிடையாது போல். ஏன்னா இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ்னால் கூட ஏதோ ஒன்று இது பண்ணி போயிருங்க வைக்கிறங்கன்னு. அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்ப பெற்றவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதை சொல்கிறப்ப அவங்க ஒரு மனசு ரொம்ப, நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிச்சு, நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், கடைசியில் நம்ம பிள்ளை வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த கொடுமைகள் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க ஆனால் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கொடுமைகள்லாம் நடக்குது, இவ்வளோ சித்திரவதைலாம் அனுப்பிக்கிறேன், உருவ கேலி பண்ணுறான், என்ன நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவ கேலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து ஒல்லியாக தான் இருப்பாள், இது ஒரு குத்தமா, இதை சொல்லியே அவன் வந்து அவளை அடிச்சிருக்கான். அவன் பைக்கில் கூட அவன் வந்து என் பொண்ணை வந்து உட்கார வச்சு கூப்பிட்டு போக மாட்டான் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. இல்லை அவன் அந்த நாய் அவ்வளோ பெரிய ஆணழகனா இல்லை, எனக்கு இப்போ அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது எனக்கு. நீங்கள் போயிட்டு தம்பனையில் அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் அந்த நாய் இருக்கான்ல அவன் ஃபோட்டோவையும் பார்த்துட்டு வாங்க. அதில் யார் அழகாக இருக்கான்னு பாருங்கள். இந்த பெண்ணோட கால் தூசி கூட அந்த நாய் பெற மாட்டான். அவன் வந்து பாருங்கள், நான் உனக்கு பிடிக்கல, இல்லை முன்னாடி பிடிக்கல, அப்புறம் எது கல்யாணம் பண்ணுற நீ? அப்போ என்னன்னா ஏதோ காசு கிடச்சா போதும், வரதட்சணைக்காண்டி கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம அங்கிட்டு சேட்டை பண்ணி தரலாம், அதை அப்படியே நம்ம இது பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சு பாருங்களேன். அந்த பெண்ணை வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு சொல்லியே இது பண்ணி டெய்லியும் அடிச்சிருக்கிறான். பைக்கில் வந்து இந்த பெண்ணை வந்து அவன் ஏற்றிட்டு போனதே கிடையாதாம்மா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ பிரவீன் வந்து ஒரு நார்மலாக அடித்தது கிடையாதுங்க. இந்த பிரவீனுங்கிற அந்த நாய் போட்டு காட்டடி அடிச்சிருக்கிறான் அந்த பெண்ணை. அந்த பெண்ணை ஆல்ரெடி ஏற்கனவே ஒல்லியாக இருக்கும். பயங்கரமாக அவனுக்கு இருந்த வெறுப்புகள், அவனை தடுக்கிறது கூட அங்கே ஆள் இல்லை. அங்கே சுற்றி இருக்கிற நாய்களும் பேய்க்கார பயிலுக, அவங்களும் இதுக்கு சப்போர்ட்டு. ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி பண்ணுறான் வைக்கணும்ப்பா, வீட்டில் அவங்க தாய் தந்தனாச்சும் சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும் வைக்கணும். அவங்களும் ஒரு இதுவும் பண்ணலை போல் இருக்குது. உடனே பார்த்திங்க அப்படின்னா இவனுடைய இது பாருங்கள், பயங்கரமாக அடிச்சிருக்கிறான், காட்டடி அடிச்சிருக்கிறான். அதான் பெற்றோரான எங்ககிட்ட கூட சொல்லலை, அந்தளவுக்கு பூந்த வீட்டு கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எங்கள் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு பெண் வந்து எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரீசன் வந்து
என் மகளுக்கு வேலை கிடைக்கலங்க. ஆனால் ரொம்ப முயற்சி பண்ணாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல. அவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்கல. அவளோட பிரச்சனையில் எங்களை தலையிட விடலை. அவள் பிரச்சனையில் எங்களை தலையிட விடலை. இது எங்களுக்குள்ள ஒரு உள்ள பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனையில் எங்களை இன்டர்ஃபியர் ஆக விடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த வாசுதேவன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தற்கொலை முடிவை எடுக்கிற அளவுக்கு எங்கள் பெண் வந்து கோழை கிடையாது. ஏன்னா இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கா அவள். 2023 கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கா, 2023 2 வருஷம் கிட்ட ஆகுது. ஜனவரி அவள் எல்லாத்தையும் சகித்து அவன் கூட வாழ்ந்திருக்கா, இது பண்ணியிருக்கா அப்படின்னா, எங்களுக்கு கூட தெரியாமல் மறைச்சிருக்கா அப்படின்னா அவ்வளோ தூரம் கோழையான பெண் கிடையாது எங்கள் பெண், தற்கொலை பண்ணி இறந்து போகிறதுக்கெல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு, இந்த பிரபீனுக்கு வந்து வேறு பெண்ணுடன் வந்து தொடர்பு இருக்குது, இதற்கு என் மகள் தான் இடையூறுன்னு நினச்சி இதனால் தான் அவனே வந்து கொன்று தூக்கில் தொங்க விட்டுருக்கான். இதை போலீஸ் வந்து கண்டிப்பாக கரெக்டாக விசாரித்து இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் அழகாக இருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான் அப்படின்னு தயவுசெய்து, அவனுக்கு நிறையா சொத்து பத்து இருக்குது அப்படின்னு நினச்சி தயவுசெய்து உங்கள் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அந்த பெண் அசிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த பெண். அவனை பார்த்தா தான் ஏதோ டோமர்மாக இருக்கிறான். அந்த நாய் வந்து எவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணியிருக்கான் பாருங்கள். நல்ல பையங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி லூசு பயலுக எதையாவது ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு நல்ல வேலையில் இருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக நல்ல பிள்ளைகளாம் கொண்டு போய் இப்படி பாலுங்களத்தில் தண்டாதீங்கடா. டேய் பெற்றவங்களா, வயிற்றுச்சலாக இருக்குடா. இந்த மாதிரி விஷயங்கள் நியூஸ்லாம் கேள்விப்படுறப்ப கொஞ்ச நாச்சும் யோசிங்கடா. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து 100 நல்ல இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான், அதே மாதிரி என் பொண்ணை வந்து இந்த வேலையில் பார்க்குறவனுக்கு அதிக சம்பளம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைவர்ஸ் அதிகமாகிறத விட புருஷன் கணவர் மனைவிக்கு இடையில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சு போகிறது வேறு, அது பிரிஞ்சு போயிடுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணலை, இந்த மாதிரி கொண்டு போகிறானுங்க, நல்ல பிள்ளைகளை கொண்டு போகிறானுங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஓகே, தோழியிடம் பகிர்ந்த பிஸ்னுஜா இவங்க வந்து வீட்டில் வந்து எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணலை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீட்டில் எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய் வந்து வாட்ஸ்அப்பை வந்து இவர் வந்து மானிட்டர் பண்ணுறாரு போல். ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்களே எதையும் வந்து இவ சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ தூரம் வந்து கொடுமைப்படுத்தி வச்சுருக்கிறான், பயன்படுத்தி வச்சுருக்கிறான், கொடுமைப்படுத்தி வச்சுருக்கிறான். தோழியிடம் பகிர்ந்த விஷ்ணுஜாவின் வாட்ஸ்அப் செயல்பாடு இதை கண்காணித்த பிரபீன். ஸோ அதனால் இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் பதில் வேறு ஏதோ ஒரு ஆப் மூலமாக, சோஷியல் ஆப் மூலமாக இவங்க தோழிக்கு வந்து இந்த தகவல்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி இது ஒரு தற்கொலையாக முடிய வேண்டிய கேஸ் இன்றைக்கி இது வந்து கொலைங்கிறது தெரிய வந்திருக்கு. இல்லைனா இது வந்து என்னென்னா புருஷன் முன்னாடிக்குள்ளே கருத்து வேறுபாடு, அதனால் முன்கோபத்தில் இதில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இவனும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் பயன்படுத்தி வச்சுருக்கிறான். என்ன சொல்லியிருக்கேன், அந்த வாட்ஸ்அப்பை முதற்கொண்டு, ஃபோனில் வாட்ஸ்அப்பை முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்கிறான், இது பண்ணி வச்சுருக்கான், கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான். என்ன பண்ணுறதில்ல. இப்போ இந்த விஷயத்தின் மூலம் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
உங்கள் பெற்றவங்க சொல்கிறாங்க இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத வெறுப்பாக காசுக்காகவோ வரதட்சணைக்காகவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இல்லை வேண்டாத வெறுப்புக்காக நல்லா சம்பாதிக்கிறான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. பிரச்சனை நிறையா பிரச்சனை, ஏன்னா சும்மாவே பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயம் இருக்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், பெரிய பிரச்சனை உருவாக்கி விட்டுரும். கண்டிப்பாக உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு வகையில் அப்படி உங்களால் முடியலைன்னா தயவு செய்து நீட்டாக அமைதியாக டைவர்ஸ் வாங்கிட்டு விலகி போயிருங்க. இந்த வேண்டா விருப்பாக பேச்சுவார்த்தை இது பண்ணி வச்சு கடைசியில் ஒருத்தருக்கும் ஆப்போசிட்டாக இறங்கி கொலை செய்கிற அளவுக்கு போகாதீங்க. சிம்பிளாக முடிகிற விஷயம். பிடிக்கலையா, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் அந்த பெண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், இவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பான், வேண்டாத விருப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் வரதட்சணை வந்துடும், ஏதாவது வேலை வாங்கி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி கமிட்மெண்ட் அவங்க வீட்லேயோ இல்லை இந்த பெண்ணை பேசியிருக்கலாம். தைரியமாக நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு கிடச்சிரும், நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. கடைசியில் அங்கே எதிர்பார்த்த இதெல்லாம் நடக்கிறது கிடையாதுல்ல. அப்படிங்கிறப்ப நடக்காதப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற பெண்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு, இருந்தாலும் நான் சிகிச்சை தான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை தப்பான இதை பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க தோழி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னா, இன்றைக்கி இந்த கேஸ், இந்த மர்டர் கேஸ் சாதாரண ஒரு தற்கொலை கேஸாக முடிஞ்சிருக்கும். யோசித்து பாருங்கள். அப்போ அந்த குற்றவாளி என்ன பண்ணுவான், நல்ல மாதிரி ஊரில் சுற்று இருந்திருப்பான். உங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது, வரதட்சணை கொடுமையாக, இல்லை உங்களுடைய நீங்கள் கல்யாணம் பண்ண போன அந்த புகுந்த வீட்டில் உங்களுக்கு ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, நீங்கள் கரெக்டாக இருந்தாலும், எல்லா விஷயத்துலையும் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக இருந்தாலும் வச்சாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லது தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த விஷயம்லாம் உள்ளே வச்சுட்டு கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த தோழியை விஷ்ணுஜாவோட உங்கள் தோழி அந்த விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, உங்கள் அப்பா வாசுதேவன் அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னா, இந்த கேஸ், இந்த மர்டர் கேஸ் ஒரு சாதாரண ஒரு தற்கொலை கேஸாக முடிஞ்சு போயிருக்கும். நியூஸ் பேப்பரில் 10ல் ஒரு நியூஸாக போட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா, கேரளா மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக இந்த கேஸை பற்றி பேசிகிட்ருக்கோம். காரணம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான். தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கட்டும், தயவுசெய்து பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் பையனாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், அழகாக இருக்குது பொண்ணு அதனால் கட்டி கொடுக்காதீங்க. பொண்ணாக இருந்தால் பையன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கம்பேர் பண்ணி வாழாதீங்க. தயவுசெய்து நல்ல பையனா நல்ல பொண்ணா அப்படிங்கிறத முடிவெடுத்து 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. இன்னமும் அவங்களுக்குள்ள என்ன தான் பிடிச்சி பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட்டில் அவங்க கல்யாணம் பண்ணாலுமே ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ வரப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 வீட்டாரும் அவங்களுக்குள்ள 1000 ஒரு சின்ன சண்டைகள் வரும், எதிர்ப்புலாம் வரும். அந்த டிஸ்டன்ஸை விட்டுறாதீங்க. அப்போக்கப்போ போய் உங்கள் பொண்ணை பாருங்கள், இங்கே போய் பையனை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கேஸ் விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பிரவீன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 85/108 அப்படி செக்ஷனில் வழக்கு பதிவு செய்து அவனை கைது பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரவீன் பார்த்திங்க அப்படின்னா, வெளியே ஒரு மாதிரி நல்ல பையன், பொறுப்பான பையன், வேலைக்கு போகிற பையன் அப்படின்ற மாதிரி. வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியே பயங்கரமாக ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப நல்ல கேரக்டர் மாதிரி அப்படியேன்னு காட்டிக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவன் பெரிய சைக்கோவாக இருப்பானுங்க.
இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தான். அந்த பையன் பெற்றுக்கிறாங்கல்ல, அவங்க தான் காரணம். அவன் என்ன பண்ணுறது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து வந்து அவன் பண்ண தப்பை வந்து சுட்டி காட்டி அவனை கண்டித்து வளர்க்காமல், தான் பையன் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை அப்படி வளர்த்து விட்றது. கடைசியில் வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் தன்னை மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பான். தன்னுடைய நலனை குறித்து மட்டும்தான் யோசிப்பான். தன்னுடைய சுயமரியாதையை குறித்து மட்டும்தான் யோசிப்பான். மற்றவங்களுடைய இதை வந்து யோசிக்கவே மாட்டான். அவனை கொண்டு போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி விட்டுப்போம். அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு ஆளை அவன் தன்னை தான் இதாக இருப்பான். அவன் அடுத்தவங்களை வந்து அவன் வந்து ஒரு எதிரியாக தான் பார்ப்பான். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். அப்படிப்பட்டவன் தான் இந்த பிரவீன். ஓகே, கைது பண்ணிட்டானுங்க, நீ கேஸ் வந்து முடிஞ்சு. ஆனால் இதில் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேலையை விட குணத்தை பார்த்து பொண்ணு கொடுங்க, அழகை விட குணத்தை பார்த்து மாப்பிள்ளை கொடுங்க. சதை அமைப்பு அழகையை தீர்மானிக்காது. இது வந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அழகு வந்து இப்படி தான் இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வைக்காதீங்க. லைஃப்பில் கடைசி வரைக்கும் நம்ம கூட இவங்க வருவாங்களா, இவங்களுடைய கேரக்டர் நம்மளுடைய கேரக்டருக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், வரதட்சணை கேட்குறான் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து ஆம்பளையே கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் வரதட்சணையை கேட்டு வாங்கவே கூடாது. அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களா, பெண் வீட்டில் வந்து கொடுக்குறாங்களா, ஓகே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வரதட்சணை எதிர்பார்க்க மாட்டான், ஜாதி எதிர்பார்க்க மாட்டான், மொழி எதிர்பார்க்க மாட்டான், அந்த மதம் எதிர்பார்க்க மாட்டான். அவளுக்காண்டி தன்னையே மாற்றிக்கிற அளவுக்கு இருப்பான் லவ் பண்ணுறப்ப. ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கிறப்ப, சரிங்களா, இது அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கலை. பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் உன் கூட உனக்கு நல்லது, உனக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இடையில 2 பிட்டை சேர்த்து போட்டுடுவான். நல்லா படிச்சிருக்கிறா, நல்ல வேலையில் இருக்கிறா, நல்லா வரதட்சணை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிட்டை போடுறப்ப என்ன ஆகும், இவனுக்கு சரி கல்யாணம் பண்ணிப்போம், பெற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், காசு வரதட்சணை நல்லா வருது, கார் வருது, இன்னொரு பக்கம் வீடு வாங்கி தராங்க, இன்னொரு பக்கம் நல்ல வேலையில் வேறு இருக்குது, ஃபினான்ஷியலாக நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுறானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன கமிட்மெண்ட் பண்ணாமல் போயிடும். இல்லை ஒருவேளை நடந்தாலுமே வேறு பக்கம் இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணோட தொடர்பு வந்துடும். அங்கிட்ட சேட்டை பண்ணியிருப்பா, பிரச்சனை வரும், கடைசியில் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருவானுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒரு விஷயம், மரணம் நடக்கும். சரி, அதுக்கு தான் சொல்கிறேன் நான், வரதட்சணை கேட்குறவனுக்கு தயவுசெய்து பொண்ணு கொடுக்காதீங்க. பெண் வீட்டார் வந்து அவங்களா வந்து இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அது தாராளமாக நடக்கட்டும். அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5வது விஷயம், 4வது விஷயம் என்ன அப்படின்னா, சித்திரவதைக்குள்ளாகும் பெண்களே பொறுக்காதீங்க. இந்த மாதிரி வந்து வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கணவராலோ இல்லை கணவர் பெண் வீட்டாராலோ வந்து சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் வீட்டில் உங்களை சார்ந்தவங்கள்ட்ட சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், ஓப்பனாக பேசுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனால் அவன் வந்து வரதட்சணை கேட்குறான், இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, காசு வரதட்சணை வச்சுட்டு காசு வச்சுட்டீங்க, இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது, அது சித்து பண்ணிகிட்டு, இந்த மாதிரி 2 ஃபேமிலியும் உட்கார வச்சு பேசி எடுத்து சுமூகமாக இது பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இது வளர்ந்து என்னாகும், ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களோட பையனோ இல்லை உங்களோட பொண்ணோ இந்த ஒரு இதை நீங்களும் பார்க்க வேண்டியது இருக்கும். 5வது விஷயம், டார்ச்சர் செய்யும் முட்டாளை தூக்கி வீசுங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி,
மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்களா? ஏன்னா உண்மையான அன்பு இருக்கிறது டார்ச்சர் இருக்காது. ரொம்ப பண்ணுறாங்களா, தூக்கி எறிஞ்சிருங்க. தூக்கி எறிஞ்சிட்டு பேசாமல் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி கொடுமைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு உறவு தேவை கிடையாது. தூக்கி எறிஞ்சிட்டு லைஃப்பை பாருங்கள். 6வது விஷயம், பிரச்சனை இருந்தால் சட்டப்படி தயவுசெய்து புரிந்துவிடுங்க. சிம்பிளான ஒரு விஷயம். இன்றைக்கி கவர்மெண்ட் நிறைய சட்டங்கள் திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 2 பேருக்கும் பிரியலையா, சுமூகமாக பிரிங்க. எதனால் ஒத்து வரல, இந்த ரீசனால் இந்த ரீசனால். இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் இவங்களுக்கே வச்சுக்கலாமே. இப்போ இவங்க இருக்கிறாங்க, முன்னாடியே சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிடிக்கல வைக்கல, இந்த பெண் என்ன பண்ணியிருந்தாலும் வீட்டாட்ட பேசியிருக்கலாம். அந்த பெண் என்ன நினச்சிருக்கோம், நம்ம வீட்டை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு தயவுசெய்து அந்த மாதிரி இருந்து இன்றைக்கி அந்த பெண்ணோட உயிர் போயிடுச்சு. தயவுசெய்து அந்த மாதிரி யோசிக்காதீங்க. தயவுசெய்து லைஃபுங்கிறது ரொம்ப, இப்போ அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க பெற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்களா? அதை நினச்சி அவங்களுக்குள்ளே எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஐயோ, நம்ம பெண்ணையே நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம், குற்ற உணர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்ல. நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. தயவுசெய்து அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா 2 வீட்லேயும் உட்காந்து சுமூகமாக பேசி, ஒத்து வராதுன்னா தயவுசெய்து சுமூகமாக சட்டப்படி பிரிஞ்சிருங்க. இதுதான் இதுக்கு ஒரு பெரிய ஒரு சொல்யூஷனு. இதை விட்டு தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அவன் 90 கிட்ஸ்லாம் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, நம்ம பொண்ணு கிடைக்காம உட்காந்துருக்குறோம். நல்ல பொண்ணு கிடைக்காம, நம்மளை பார்க்குற மாதிரி, நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி பொண்ணு கிடைக்காம உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மேல் நர்ஸு இவனோட கொடுத்த பில்டப்பில் எவ்வளோ தூரம் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கும். இவனை பார்க்க முடியல. இவன் அந்த பொண்ணை உருவ கேலி பண்ணியிருக்கிறான், டெய்லியும் அடிச்சிருக்கிறான். கையில் இடத்தானே நானே போட்டு அவனை விழுவிழுன்னு எழுத்து போடுவேன். அந்தளவுக்கு இருப்பாக இருக்குது. சரி, போய் தொலைறானுக்கு போங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றின விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றின உங்களுடைய பதிவையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.